ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் கபாலபதி பிராணாயாமம். இந்த கபாலபதி பிராணாயாமம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற ப்ரொசீஜரை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பார்க்க போகிறேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட லெக்கை பத்மாசனாலையோ இல்லைனா சுகாசனா அப்படின்னா நார்மலான போஸ்டரில் உட்காந்துக்கோங்க. உங்கள் 2 ஹேண்டையும் சின்முத்ராவில் வச்சுட்டு உங்களோட பேக் அண்ட் நெக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் மூக்கு வழியாக மூச்சை இழுத்து அதே மூக்கு வழியாக மூச்சை விடணும். ஆனால் இந்த டைம் விடும்பொழுது நீங்கள் ஒரு ரேப்பிட் 10 ஸ்ட்ரோக்கோட மூச்சை விடணும். உங்களுக்கு அது எப்படி பண்ணுன்றது இப்போ நான் செஞ்சு காட்டுறேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூச்சை நல்லா இழுத்துக்கோங்க. அகைன் மூச்சை நல்லா இழுத்து மூச்சை விடும் பொழுது இந்த மாதிரி ஒரு டைம் மூச்சை இழுத்து மூச்சை விடும்பொழுதும் 10 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் மூச்சை ரேப்பிட் ஸ்ட்ரோக்கோட விடணும். இந்த மாதிரி 5 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, உங்களோட நேசல் பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ இருக்கவங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கோல்டு இருக்கவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னென்சி லேடிஸ், அதுக்கப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு, ஸ்ட்ரோக் வந்திருக்கவங்களுக்கு, ஹெர்னியா இருக்கவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. மட்டும் இல்லாமல் இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கவங்களுக்கு, ரெஸ்பிரேஷன் இஷ்யூ இருக்கவங்களுக்குலாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எந்தெந்த நேரத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் ஈவினிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 3 to 4 hours பிஃபோர் சாப்பிட்டு இருக்கணும். அப்போ தான் உங்கள் பவல் எம்டியாக இருக்கும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.